உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். ரோமர் 12வது அதிகாரம் 9வது வசனம். நம்ம எல்லாருமே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நம்ம மேல யாரெல்லாம் உண்மையா அன்பு செலுத்துறாங்க, நம்ம யார் மேலெல்லாம் உண்மையா அன்பு செலுத்துறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒருத்தர் கூட நினைவுக்கு வரமாட்டாங்க. அதுதாங்க உண்மை. ஏன்னா இன்றைய காலத்துல அன்பு ரொம்ப பொய்யா மாறிடுச்சுங்க. ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்காக, ஏதோ ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து தான் நம்ம முன்னாடி சிரிச்சு பேசி அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு பின்னாடி வெறுப்பையும் பொறாமையையும் கசப்பையும் வெளிப்படுத்துற உலகத்துல தாங்க நாம இருக்கோம். ஆனா கர்த்தர் சொல்ற அன்பு மாயமற்ற அன்புங்க. அது நம்மள மன்னிக்கிற அன்பு, நம்மள கைவிடாத அன்பு, நம்ம மனச புரிந்து கொள்ளுகிற அன்பு, நம்ம இப்ப எப்படி இருக்கோமோ அதே நிலைமையில அதே நிறை குறையோட அப்படியே ஏற்றுக்கொள்ற அன்புங்க. ஒரு முறை கர்த்தரோட அன்பை ருசிச்சு பாருங்க. உண்மையான அன்புனா என்னன்னு உணர்வீங்க. அப்பதானே அதை நம்ம மற்றவங்களுக்கு பகிர முடியும். God bless you.